அனைவருக்கும் வணக்கம். விளக்கெண்ணெயை பயன்படுத்தி நம்ம அழகுக்கு எப்படி அழகு சேர்க்கலான்னு பார்க்கலாம். விளக்கெண்ணெய்னு சொல்கிற ஆமணக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஆமணக்கு செடியோட விதையிலிருந்து தயாரிக்கப்படுற ஒரு ஆரோக்கியமான எண்ணெய். இந்த எண்ணெயில் ரிசினோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இந்த ஆசிட் ஒரு சிறந்த ஆன்டிபாக்டீரியல் மற்றும் அலர்ஜியை சரி செய்யக்கூடிய ஒன்று. இந்த எண்ணெயை அழகு பராமரிப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சருமம் அழகாக இருக்கும், கூந்தல் நன்கு பொலிவோடு இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அழகு சாதன பொருட்கள் எதையுமே யூஸ் பண்ணவே இல்லை. அவங்களோட அழகை பராமரிக்கிறதுக்காக இந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. கூந்தல் நன்கு நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை விட இந்த எண்ணெயை தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். கெமிக்கல் கலந்த அழகு சாதன பொருட்களை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம அழகை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணலாம். விளக்கெண்ணெயை பயன்படுத்தினோம்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த எண்ணெயை தலையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஷாம்பு போட்டு உங்கள் முடியை வாஷ் பண்ணலாம். இப்படி வாஷ் பண்ணினீங்கன்னா உங்கள் முடி சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். கண்டிஷ்னர் போட்ட மாதிரி சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். உங்கள் கை, நகம் இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கெண்ணெயை அப்ளை பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இப்படி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் கைகளில் இருக்கிற சுருக்கங்கள் போயிடும். நகம் பொலிவாக அழகாக இருக்கும், வறட்சி இல்லாமல் இருக்கும். விளக்கெண்ணெயை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிங்கன்னா இது கிளின்சிங் செஞ்ச மாதிரி உங்கள் ஃபேஸ் சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். உங்கள் ஃபேஸில் நீர்ச்சத்து இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஈரப்பசையோடு இருக்கும். வெடிப்பு, உங்கள் காலில் வெடிப்பு இருந்துச்சுன்னா தினமும் நீங்கள் விளக்கெண்ணெயை காலில் அப்ளை பண்ணி விடுங்க. இப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காலில் இருக்கிற வெடிப்பு போய் பார்க்குறக்கு உங்கள் கால் சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் சுருக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் விளக்கெண்ணெயை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 2 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற சுருக்கமானது போயிடும். உங்கள் முடி சாஃப்டாக ஷைனிங்காக நீளமாக கருப்பாக வளர்கிறதுக்கு நீங்கள் விளக்கெண்ணெயை வீக்லி 1 டைம் அப்ளை பண்ணலாம். உங்கள் முடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour கழித்து நீங்கள் உங்கள் முடியை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி சாஃப்டாக ஷைனிங்காக கருப்பாக வளரும். உங்கள் உடம்புல தேவையில்லாத இடத்துல இருக்கிற மச்சத்தை போக வைக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் கூட சோடா உப்பை மிக்ஸ் பண்ணி அந்த மச்சம் இருக்கிற பிளேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்படி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மச்சமானது போயிடும். மச்சம் போகிற வரைக்கும் இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள் ஃபேஸ் வறட்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் விளக்கெண்ணெயை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வறட்சி இல்லாமல் பொலிவாக இருக்கும். உங்கள் உடம்புல எந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் மார்க் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெச்சர் மார்க்கை போக வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணலாம். 2 ஸ்பூன் பாதாம் எண்ணெய், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச்சர் மார்க் இருக்கிற பிளேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் மார்க்கானது போயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க ரொம்ப ஏஜ்டாக தெரிவாங்க. இந்த ஏஜ்டை போக வைக்கிறதுக்கு நீங்கள் விளக்கெண்ணெயை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் இறுக்கமடைஞ்சு உங்கள் ஃபேஸ் இளமையாக இருக்கும். இது மாதிரியான அழகு ஆரோக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.